மேடைக்கு மேடை போலி சமூக நீதி பேசும் திராவிட மாடல் அரசின் இந்த வார குற்றச்சரித்திரங்களில் சில. செப்டம்பர் 12, 2024 தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் கூல் லிப் எனும் போதைப் பொருளுக்கு அதிகம் அடிமையாகியுள்ளனர் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி வேதனை தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் நத்தம் அருகேயுள்ள அரசு பள்ளியில் வகுப்பறைகள் குறைவாக இருக்கும் காரணத்தால் கட்டட வசதி செய்து தரக்கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள். செப்டம்பர் 13, 2024 கோவையில் தொழில் போட்டியின் காரணமாக மதுபோதையில் பழக்கடைக்குள் நுழைந்து அங்கிருந்த பொருட்களை சேதப்படுத்திய திமுக பிரமுகர். ஆதிதிராவிடர் நலத்துறை விடுதிகளின் நிலை குறித்து செய்தி வெளியிட்ட பெண் நிருபரை மிரட்டிய தமிழக அரசு அலுவலர். செப்டம்பர் 14, 2024 ராமநாதபுரம் மாவட்டத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் அரசு பள்ளியில் மேற்கூரை இடிந்து விழுந்ததால் பரபரப்பு. திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் கல்லூரி மாணவியை மது விருந்துக்கு அழைத்ததாக கல்லூரி பேராசிரியர் கைது. செப்டம்பர் 16, 2024 திருவள்ளூரில் நடைபெற்ற முதலமைச்சர் கோப்பைக்கான செஸ் போட்டியில் ஏற்பட்ட குளறுபடியால் தமிழக மாவட்ட விளையாட்டு அலுவலகத்தை முற்றுகையிட்ட பெற்றோர்கள். சிவகாசியில் வாடகை கட்டிடத்தில் இயங்கி வரும் தமிழக அரசின் ஆதிதிராவிடர் கல்லூரி மாணவியர் விடுதியில் அடிப்படை வசதிகளின்றி ஒரே அறையில் 50க்கும் மேற்பட்ட மாணவிகள் தங்கியுள்ள கொடூரம். செப்டம்பர் 17, 2024 சிவகங்கை நடுநிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக அரசு பள்ளி ஆசிரியர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது. சேலத்தில் ஆயுதப்படை பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் ஆயுதப்படை காவலர்கள் இடமாற்றம். சேலத்தில் ஜவுளி கடைக்குள் புகுந்து அக்கடை உரிமையாளரை அரிவாளால் வெட்டிய இளைஞர். செப்டம்பர் 18, 2024 திருப்பூர் அரசு மருத்துவமனையில் ஒரே அமரர் ஊர்தியில் 2 சடலங்களை ஏற்ற முயன்ற அரசு மருத்துவமனை ஊழியர். தமிழகத்தில் போதைப் பொருள் கடத்தல் கும்பலுக்கு 850 தமிழக காவல்துறை மற்றும் அரசு அதிகாரிகள் உடந்தையாக இருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. செப்டம்பர் 19, 2024 திருவள்ளூரில் பாஜகவின் திருவள்ளூர் மாவட்ட செயலாளராகவும் பூண்டி ஒன்றியத்தின் செயலாளராகவும் இருந்து வரும் ஊராட்சி மன்ற தலைவருக்கு அரிவாள் வெட்டு. சென்னையில் கஞ்சா விற்பனை குறித்து போலீசாருக்கு தகவல் கொடுத்தவர் கொலை. சென்னை துறைப்பாக்கத்தில் இளம் பெண்ணை கொலை செய்து உடலை துண்டு துண்டாக வெட்டி சாலையோரம் வீசிய நபர் கைது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பழங்குடியின மற்றும் ஆதிதிராவிட மக்களை அவர்கள் குடியிருப்பு பகுதியில் இருந்து வெளியேற முடியாதபடி தீண்டாமை வேலி அமைக்கப்பட்டுள்ள கொடூரம். செப்டம்பர் 20, 2024 சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் 14 கிலோ கஞ்சா பறிமுதல். ஆம்பூர் அருகே நண்பரின் 2 குழந்தைகளை கழுத்தை நெரித்து கொடூரமாக கொன்ற நபர் கைது. நாமக்கல்லில் தினக்கூலி தொழிலாளர்களுக்கு மாத ஊதியம், கையுறை, மாஸ்க் போன்றவைகளை வழங்க வேண்டும் என தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள். திருச்சியில் மத்திய அரசின் ஜல் ஜீவன் திட்டத்தில் எந்த இணைப்பும் கொடுக்காமல் 100 வீடுகளில் வெறும் பைப்புகளை மட்டும் ஊன்றிவிட்டு சென்றுள்ள அரசு அதிகாரிகள். சென்னை ஆலந்தூர் அருகே அடிப்படை வசதிகளின்றி அம்மா உணவகத்தில் இயங்கி வரும் தமிழக அரசு தொடக்கப்பள்ளி. செப்டம்பர் 21, 2024 மதுரையில் பிறந்து சில மணி நேரமே ஆன பெண் சிசுவை வைகை ஆற்றில் வீசிய கொடூரம். தாம்பரம் அடுத்த மேலக்கோட்டையூரில் 11ஆம் வகுப்பு மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த புகாரில் 2 சிறுவர்கள் உட்பட 3 பேர்